அத கடவுளே கசிட்டாராம். உன்னோட தூண்டில மட்டும் ஏகப்பட்ட மீன் மாட்டி இருக்கு. அதுல ஏதாவது பசகச ஒட்டிட்டியா? கஜ கஜா சிங்கம் சார், எனக்கு மீன் பிடிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். என்ன வாசனை தூக்கிட்டீங்க? வறுத்த மீன் எனக்கு ஒண்ணு கிடைக்குமா? நீ வச்சிருக்கிறதுக்கு பேரு வாயா மோட்டோ. எங்க தாண்டா போய் சேர்த்து அதெல்லாம்? அட நண்பர்களே, ஏகப்பட்ட மீனை பிடிச்சிட்டோம். வாங்கப்பா, நாம போய் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அட மோட்டோ, என் உயிருக்கு உயிர் நண்பா, இங்க பாருப்பா, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசிக்குது. நீ பிடிச்ச மீனையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து சாப்பிடலாம். எங்கப்பா நீ பிடிச்ச மீன்? குடுப்பா. நான் பிடிச்ச மீன் எல்லாம் பக்கெட்ல இந்த பக்கம் தான் வச்சிருக்கேன். அதை எடுத்து ஃப்ரை பண்ணுங்க, அப்புறமா எண்ணெய் ஊத்துங்க. அண்டா வைத்த எவ்வளவு போய் சொல்றான் பத்தியா? எல்லாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. மீன்களை பிடிச்சு நான் பக்கெட்ல தான் வச்சிருந்தேன். ஆனா எப்படி அது காணாம போச்சுன்னு எனக்கே தெரியல. என்ன தப்பா நினைச்சிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். மோட்டு, அந்த மீன் எல்லாமே பக்கெட்டுக்குள்ள இல்ல, எல்லாம் உன் வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொல்லு. சிங்கா, நான் மீனை சாப்பிட்டது உண்மைதான். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா மீனை வச்சு இந்த பக்கெட்டிமா சேர்த்து சாப்பிட முடியும்? அந்த பக்கெட்டை எவனோ ஒரு திருட லவுட்டிட்டு போயிட்டான். தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதீங்க. கஜ கஜா, இங்க எவன் வந்து திருடிட்டு போவான்? காட்டுக்குள்ள நம்மள தவிர யாருமே இல்லையாப்பா. அத பாவி மோட்டு, நீ அந்த முட்டாளாக்க பாக்குற. இன்ஸ்பெக்டர் சிங்கத்தை ஏமாத்துற. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அட கடவுளே, இந்த மோட்டு இது வரைக்கும் எதையும் சாப்பிடல, குடிக்கல. ஆனா ஹை ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஏன்னா சிங்கா, நான் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணலடா. லோ ஜம்ப் லோல தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்ப முடிஞ்சா முடியுமா? அட சிங்கம் சார், நண்பா, என்னப்பா பண்றீங்க? ஒரு பக்கெட் மீனுக்காக இப்படியா ஓடி விளையாடுவீங்க? இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்குப்பா. நாம நதி பக்கத்துல தான்ப்பா இருக்கோம். வாங்க போய் மறுபடியும் பிடிச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க. கஜ கஜா, நாளா மீன் பிடிக்க வரலப்பா. இந்த தடவை உள்டாவா மீன் நம்மள கபால்னு புடிச்சுச்சுன்னா என்ன பண்றதுப்பா? சரி விடுங்க சார். இந்த காட்டுல ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு, அதுல நிறைய கனிகள் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்தலாம், வாங்க. ஐயா, டேய் பூசணிக்கா மண்டையா, பல்ராம் நாயுடு, சிங்கம் சார், பத்துலு எல்லாரும் இங்க வாங்க. எனக்கு அந்த திருட வாழைப்பழத்தை கூட விட்டு வைக்கலடா. டாக்டர் ஜட்கா, அவன் வந்து நம்மளையே தின்னு வயிற்ற ரொப்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாங்கப்பா, அதான் நல்லது. பல்ராம் நாயுடு, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நாம பிக்னிக் வந்தது எதுக்கு? சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே. அதனால அனுபவிக்கிறடா. இந்த இடத்தோட இயற்கை அழக பாத்தியா எப்படி இருக்கு? பசியில உயிர் போகும்போது எதையும் ரசிக்க முடியாது மோட்டு. என்ன சிங்கம் சார் இப்படி சொல்றீங்க? விவரம் புரியாம பேசுறீங்களே. இங்க ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு, மீன்கள் இருக்கு, நிறைய இருக்கு. இதெல்லாம் சாப்பிடலாம். பயம் பயம். என்ன டேஸ்ட்? அட மோட்டு, என் உயிருக்கு உயிர் நண்பா, நீ சொன்னது 100% கரெக்ட்பா. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது நம்ம எல்லாரும் இங்கே தங்கிட்டு போலாம், சரியா? தங்கறதோட மட்டும் இல்ல, அந்த மீனை திருடவனையும் கண்டுபிடிச்சிடலாம். அத கதவுல அப்படின்னா மோட்டு சொன்னது உண்மைதான் போல இருக்கு. இங்க திருடனோ கொள்ளக்காரனோ இருக்கான். அவன் நம்ம சாப்பாட பூரா திருடிட்டு போயிட்டான். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஏய் ஸ்மக்லர்ஸ், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஏன் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. நாளுக்கு நாலு பிரச்சனை அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அந்த ஆளுங்க மட்டும் இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஆமா, சரியா சொன்ன. அப்புறம் நாம சந்தன மரத்தை கடத்துறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சரி வா போகலாம். நாம போய் அவங்கள பயன்படுத்தி ஓட வச்சிடலாம். போலாம். ஏய்
கூடாரத்துக்குள்ள வந்துடுங்க, இல்லன்னா அந்த ரெண்டு கரடிங்களும் அல்வா சாப்பிடுற மாதிரி நம்மள அழகா தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருவாங்க. சொல்றத கேளுங்க சிங்கம் சார், வேணாம். Why fear when Singam is here? சிங்கம் சார் பேசாம கூடாரத்துக்குள்ள குனிஞ்சு உட்காந்துக்கலாம். ஐயம்மா! கரடி பயந்து ஓடிச்சு, கரடி பயந்து ஓடிச்சு. சிங்கம் சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர். ராத்திரி முழுக்க நீங்க துப்பாக்கியை கையில புடிச்சுக்கிட்டு காவல் இருங்க. கரடி எப்ப வந்தாலும் உடனே ஷூட் பண்ணுங்க. என்ன ஓகேவா? அத பாவி மோட்டு, நான் எப்படி அவங்கள ஷூட் பண்ண முடியும்? என்கிட்ட இருந்த புல்லட் எல்லாம் நான் ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் வாரத்தை பார்த்து ஷூட் பண்ணிட்டேன். இப்ப என்னோட கன்னு காலியா இருக்கு. ஐயோம்மா! ஆஹா. என்ன ஒரு கரடி வாயை பொளந்துருச்சு? ஆஹா, பாடியை தூக்குங்கவே. அட மோட்டு, என் உயிர் நண்பா, இவன் போய் சேர்ந்துருவான் போல இருக்கே. இனிமேக்கு இவனை காப்பாத்த முடியாதப்பா, பாவமா இருக்கே. நாம உடனே இங்க இருந்து கூடாரத்துக்குள்ள ஓடிடலாம். அந்த ஓடி வர கரடி கிட்ட நாம மாட்டணும். அதுக்கு சிக்கன் 65 மாதிரி ஆயிடுவோம். ஓடி வந்துருங்க. புறக்கமா என்னடா காட்டுல எவனோ வந்து தண்டாரா போட்டுக்கிட்டு இருக்கான்? யாரா இந்த சுண்ணாம்பு மண்டைய? என்னடா இது? மோட்டு எங்கடா ஓடுற? அங்க போய் என்னடா பண்ற? இசைக்கு தகுந்த மாதிரி நாட்டியம் ஆடுறேன்டா மண்டை. நாதின் தின்னா நாதின் தின்னா நாதின் தின்னா நாதின் தின்னா. சூப்பர், நீங்களும் வந்து ஆடுங்கடா. நல்ல எக்ஸர்சைஸ் தெரியுமா இது? ஆஹா, கரடியில தாளம் வாசிக்கிட்டு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். பத்துலு பூதத்துக்கிட்ட காப்பாத்து. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது பண்ணு. மோட்டு, இந்த காட்டுல பல நிறங்கள்ல வராங்க இந்த ஆளுங்க எல்லாம். நேத்து ஒருத்தன் அடிச்சு இன்னொருத்த இழுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு இவன் வர கொலவெறியோட வந்திருக்கான். விக்கெட்டை காப்பாத்திட்டு இங்க ஓடி வந்துடுறா. பக்கத்துல பாரு, அவங்க பெரியப்பா பையன் வரேன். கஜ கஜா, அந்த கரடி இந்த பூத கரடியை பார்த்து பயந்து ஓடுதப்பா. பத்துலு, இங்க இருந்து நாம தப்பிச்சு எங்கடா போறது சொல்லுடா. எவன் அவன்? கரடி அண்ணாஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெர்கண்டி, ஜெர்கண்டி, ஜெர்கண்டி. போடு, போடு. ஏய் கரடி, நான் சொன்ன பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, எப்படி தலை தெறிக்க ஓடினாங்கன்னு பார்த்தல. ஏதோ குரங்கு போல நெருப்பு பத்தின மாதிரி ஓடுறானுங்க. ஆஹா, ஓஹோ, ஏஹே, கஜ கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மனுஷங்க ஆவிய கூட பாத்துருக்கோம்ப்பா. முதல் தடவையா ஒரு கரடியோட ஆவியை இப்பதான் பாக்குறேன். சீக்கிரம் போகோ, வேகமா போகோ. நீ வந்து ஓட்டி பாடுற. இந்த மனுஷங்க விக்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? பத்துலு, இன்னைக்கு வரைக்கும் மனுஷனோட பூதத்தை நம்ம பார்த்ததே இல்லைன்னு போது எப்படிடா கரடியோட பூதம் மட்டும் வந்தது? அதுவும் சரிதான் மோட்டோ. பூதம்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்காக நாம இப்படி அலறிக்கிட்டு ஓடி வர்றோம்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வண்டி திருப்புங்க, போய் என்னன்னு பாத்துடலாம். ஓ, ஆஹா, ஓஹோ, ஏஹே ஹே, தலலல்ல தலலல்ல தாலாலோ. இறங்கு மோட்டோ, சீக்கிரம். விலக். கஜ கஜா, இவங்க எல்லாரும் மனுஷங்க தான்ப்பா. பெரியப்பாவும் சித்தப்பாவும் ஏதோ பேசிக்கிறாங்க. உன் ஸ்பீக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணுடா. ஏய் கரடி, இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மனுஷனும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வரவே மாட்டான். நாம நிம்மதியா நம்ம வேலைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நாம சந்தன மரங்களை தொடர்ந்து வெட்டி கோடி கோடியா சம்பாதிக்கலாம். இது யாருக்கும் தெரியாது. ஓ, இவங்க களவாணி கூட்டத்தை சேர்ந்தவங்களா? இன்னையோட அவங்க இந்த தொழிலையே மறந்துட்டு உழைக்க ஆரம்பிச்சிடணும். வா, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம் மாட்டோ. வாங்க வாங்க. பத்துரு, இங்க பாத்தியா? இந்த கரடி தாண்டா அந்த இன்னொரு கரடி அடிச்சே கொன்னுடுச்சு. அப்புறம் உடம்ப இழுத்துட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த கரடியை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. டேய் மோட்டோ, அந்த தண்டாரா கரடி வந்துட்டான்டா. அவனை என்ன பாரு. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. ஒன்ன அடிச்சு கொலை பண்ணி பூதமாக்கின இந்த கரடியை நான் துவம்சம் பண்ணிடுறேன். கவலையப்படாத. என்ன நடக்குதுன்றத மட்டும் ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. ஏய்,
ஏய் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே உன்னை கொண்டவன நான் பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய நீ அடிக்க வந்துட்டியா? மவன வாங்கிக்கலாம் சோம்பேறி. தயவு செய்து எங்களை விட்டுருங்க அண்ணாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கரடிங்க இல்ல, மனுஷங்க தான், சாதாரண மனுஷங்க தான். நாங்க இந்த காட்டுல இருக்கிற சந்தன மரத்தை கடத்தி விக்கிறவங்க, சாதாரண மனுஷங்க. நாங்க இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். எங்களை விட்டுடுங்க, நாங்க கடத்த மாட்டோம். திரும்ப வரவே முடியாதுடா. ஏன்னா இனிமே நீங்க 2 பேரும் இருக்க போறது காட்டுல இல்ல, ஜெயில்ல. நிஜமான கரடி வாழ்றதுக்கு தான்டா இந்த காடு. இப்ப நான் உங்க 2 பேரையும் ஜெயில தூக்கி போட போறேன். காலம் பூரா அங்கேயே கிடங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள்.